ஹாய், திஸ் இஸ் வினோத். இன்னைக்கு நான் மைண்ட் செட்டை பற்றி பேச வந்திருக்கேன். ஒருத்தவங்க ஒரு விஷயத்தை பற்றி சொல்கிறாங்கன்னா நம்ம அதை எப்படி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறோம், நம்ம வந்து அதை வந்து எப்படி ப்ராசஸ் பண்ணுறோம் நம்மளோட மைண்டில், இது எப்படி ஒர்க் ஆகுது, என்னென்ன ப்ராப்ளம்லாம் நம்ம இதை வந்து ஃபேஸ் பண்ணுறோம், அதை எப்படி நம்ம சால்வ் பண்ணலாம், இதனால என்ன நமக்கு ஆகுது, எல்லாத்தையுமே இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நீங்கள் யோசிச்சிங்கன்னா, அவங்க காலங்காலமாக எல்லாருமே சொல்கிற ஒரு விஷயம் தான் அவங்களோட நம்பிக்கை என்னவா இருக்கும், ஏதோ ஒரு விஷயத்தை பற்றி இருக்கும். அது வந்து தப்பா ரைட்னு கூட அவங்களுக்கு தெரியாது. ஒவ்வொரு ஜென்ரேஷனுமே வந்து அதை வந்து எதுக்கு பண்ணுறோன்னே தெரியாமல் அதை பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. நம்மளையும் வந்து அதை பண்ண சொல்லி நம்ம ரொம்ப டார்ச்சர் பண்ணுவாங்க. இது பண்ணாத, அது பண்ணாத, இவங்க கிட்ட இப்படி நடந்துக்கும், அவங்க கிட்ட அப்படி நடந்துக்கும், இவங்க பார்க்குறாங்க பாரு ஒழுங்கா இரு, இவங்க பார்க்குறாங்க பாரு ஒழுங்கா இரு, 4 பேர் பார்க்குற மாதிரி நல்லா லைஃப் வந்து ரன் பண்ணு, ஒரு நல்லா படிச்சு ஒரு வேலைக்கு போயிட்டு ஒரு வீடு வாங்கி லைஃப் செட்டில் ஆகிடு, கல்யாணம் பண்ணி. இந்த ஒரு பிலீவ்ஸ் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து நம்மளுக்காக நம்ம எங்கே வாழ்றோம், நம்ம மற்றவங்களுக்காக தான் நம்ம வாழ்கிற மாதிரி ஆயிடுது. இதை காலங்காலமாக நம்மளோட பேரண்ட்ஸும் சரி, நம்மளோட அக்கம் பக்கத்தில் இருக்கவும் சரி, நம்ம ரிலேஷன்ஸும் சரி, இதை வந்து அவங்கள அறியாமலே வந்து நமக்குள்ளே வந்து புகுத்துறாங்க. இது தப்புன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவங்களுக்கு என்ன தெரிஞ்சதோ, அவங்களுக்கு என்ன புரிஞ்சதோ அதை வச்சு தான் எல்லாமே நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு மூவி பார்த்துருப்போம். அந்த மூவி இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் வரும். அப்போ பார்த்துட்டு தான் புரிஞ்சிருக்காரு. ஒரு 10 இயர்ஸ் இந்த டூரேஷனில் வந்து அந்த மூவி வந்து யாராச்சும் சேஞ்சஸ் பண்ணாங்களா? அப்படி இல்லவே இல்லை. என்ன சேஞ்சஸ்னால் நம்மளோட மைண்ட் செட்டில் சேஞ்சஸ் வந்துருச்சு. நம்ம பார்த்த விஷயங்கள், நம்ம வந்து அனுபவித்த விஷயங்கள், நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண திங்ஸில் நமக்கு ஒரு கிளாரிட்டி வந்திருக்கு. ஸோ நம்மளோட பேரண்ட்ஸை விட நம்ம வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கில் தான் இருப்போம். அதே போல் பார்த்தீங்கன்னா சின்ன வயசில் வந்து நம்ம பேரண்ட்ஸ் எல்லாமே நமக்கு அட்வைஸ் பண்ணியிருப்பாங்க. வளர 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 நம்மளோட பேரண்ட்ஸ்க்கு அட்வைஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவோம். நீங்கள் இது இப்படி இது பண்ணுங்க, நீங்கள் இதை இப்படி பண்ணலாம், இது ஏன் பண்ணுறீங்க இந்த மாதிரி, அது அப்படி இல்லை விஷயம், இதுக்கு இப்படி தான் சொல்லிட்டு. ஏன்னா இன்டர்நெட் பூம் ஆகி என்ன பண்ணுச்சுன்னா எல்லாருக்குமே வந்து ஒரு எக்ஸாக்டான ஒரு கிளாரிட்டி கொடுத்துருச்சு. ஸோ நமக்கு என்ன வேணுமோ என்ன தேவையோ அதை நம்ம இன்டர்நெட்டில் போய் தேடி சர்ச் பண்ணி பார்க்க முடியும், அது வந்து கற்றுக்கவும் முடியும். நம்ம என்ன பண்ணுறோன்னா காலங்காலமாக தப்பான விஷயத்தை கரெக்டாக பண்ணிக்கிட்டு இருக்கோம். என்ன சொல்லி கொடுத்தாங்களோ, எதுக்கு சொல்லி கொடுத்தாங்களோ அதை விட்டுட்டு எதுக்கு சொல்லி கொடுத்தாங்க அப்படின்னு கேட்டால் எதுவுமே தெரியாது. ஒரு சின்ன 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 விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட லைஃப்பில் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னு பாருங்கள். ஒரு சம்திங் ஏதோ ஒன்று ஒருத்தவங்ககிட்ட பேசுறதா இருக்கட்டும், நீங்கள் என்ன பேசுகிறீங்கன்னு பாருங்கள், நீங்கள் என்ன கேட்குறீங்கன்னு பாருங்கள், நீங்கள் உங்களை பற்றி நீங்கள் எப்படி மற்றவங்ககிட்ட ஷேர் பண்ணுறீங்கன்னு பாருங்கள். உங்களை வந்து பெருமையாக ஷேர் பண்ணுறீங்களா, இல்லை வந்து ஒரு ஒரு நார்மலாக மீடியம்னால நான் இதுதான் நார்மலாக பேசுகிறீங்களா, இல்லை மற்றவங்க உங்ககிட்ட எப்படி வந்து ஷேர் பண்ணுறாங்கன்னு பாருங்கள். உங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், மற்றவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்களோட பேரண்ட்ஸோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள், உங்கள் தெரிஞ்சவங்களோட அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குன்னு பாருங்கள். அப்சர்வ் பண்ண கற்றுக்கோங்க. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னு பாருங்கள். ஜஸ்ட் லைக் தட் மாதிரி நீங்கள் பேசாமல் உங்களை சுற்றி என்ன மைண்ட் செட் இருக்குது, அவங்க என்ன சொல்ல வராங்க, காய்ச்சி மூச்சுன்னு கட்டுறதால ஒன்றுமே மாற போகிறதில்ல. ஜஸ்ட் புரிஞ்சுக்கோங்க இவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது, அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஓகே, கேட்கலாம், இதெல்லாம் தெரிஞ்சு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா, அண்டர்ஸ்டாண்டிங், டிஃப்ரெண்ட் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். எல்லாருமே வந்து என்ன பண்ணுவோன்னா வந்து அவங்கவுங்க இப்போ ஒரு ப்ராப்ளம் வந்துச்சுன்னா, இப்போ நம்மளே ஒரு தப்பு பண்ணுறோம், இல்லை வேறு யாராச்சும் தப்பு பண்ணுறாங்கன்னா அவங்ககிட்ட போய் நம்ம வந்து என்ன ஆச்சுன்னு கேட்கும்போது அவங்களோட ஒரு பெர்ஸ்பெக்டிவ்ஸ் மட்டும்தான் சொல்லுவாங்க. 2 பேருக்கு பக்கமும் என்ன இருக்குதுன்னு கேட்டால் சொல்ல தெரியாது, சொல்லவும் மாட்டாங்க. அதே போல் நம்மளோட பசங்களை ஸ்கூலில் சேர்க்கணுன்னா கூட நல்லா பெரிய ஸ்கூலில், இங்கிலீஷ் மீடியம் ஸ்கூலில் நல்லா சூப்பராக சொல்லிக் கொடுக்குற மாதிரி ஸ்கூலில் தான் வந்து சேர்க்கணும் அப்படின்னு ஒரு ஒரு மித்து இருக்குது. தெரிஞ்சு அது ஒன்றும் உண்மை இல்லை. ஏன்னா எவ்வளோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாமே நம்ம நாட்டில் பார்த்தவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு நார்மலான ஒரு ஸ்கூலில், ஒரு கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்து தான் வந்து இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காங்க. அதுக்கு நான் வந்து கவர்மெண்ட் ஸ்கூலில் சேருங்க, இல்லை ப்ரைவேட் ஸ்கூலில் சேருங்க அது சொல்ல வரல. என்ன சொல்ல வரேன்னா, சேர்க்கலாம் தப்பு இல்லை. ஆனால் ஒரு லேக்ஸாக வந்து மணி ஸ்பெண்ட் பண்ணாமல் நமக்கு என்னது, நீங்கள் எங்கே வேணால் சேர்க்கலாம். நீங்கள் எங்கே சேர்த்தாலுமே, நீங்கள் எந்த ஸ்கூலில் வேணால் சேர்க்கலாம், தப்பே இல்லை. ஆனால் நீங்கள் எங்கே சேர்த்தாலுமே உங்களோட மைண்ட் செட்டை வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு டீச் பண்ணும்போது கரெக்டாக எக்ஸாக்டாக ஒரு கரெக்டான ஒரு மைண்ட் செட்டை வந்து நீங்கள் உங்கள் பசங்களுக்கு வந்து டீச் பண்ணணும். அதே போல் உங்களோட மைண்ட் செட் கரெக்டாக இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஏன்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் பார்த்தீங்கன்னா நம்மளோட மைண்ட் செட் தப்பாக இருக்கும். ஏன்னா நம்மளோட ப்ராட்டப் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், நம்மளோட வளர்ந்து வர இதை வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். பட் நமக்கு வந்து ஒரு சில நேரத்தில் வந்து தப்பான விஷயத்த கரெக்டுன்னு சொல்லி டீச் பண்ணியிருப்பாங்க. நம்ம அதை வந்து கரெக்ட் பண்ணிக்க வேண்டிய விஷயமா இருக்கும். நம்ம வந்து அதை கரெக்ட் பண்ணிக்கணும். எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா ஒரு சில குழந்தைங்க பார்த்தீங்கன்னா வந்து அவங்க பேரண்ட்ஸாக இருக்கட்டும், இல்லைனா வந்து மற்றவங்க யாராச்சும் இருக்கட்டும், அவங்கள பார்த்தீங்கன்னா வந்து
அடிக்கிறதா இருக்கட்டும், இல்ல நேம் சொல்லி கூப்பிடுறதா இருக்கட்டும், இல்ல வேற ஏதாச்சும் ஒரு விதமா பேசுறதா இருக்கட்டும், அவங்க ஈஸியா வந்து சிரிப்பாங்க, அத அப்ரிசியேட் பண்ணுவாங்க. தட்ஸ் வெரி ராங். நம்மள வந்து மத்தவங்க எதிர்ல வந்து அடிக்கிறாங்க, இல்லன்னா வந்து அவங்க நம்மள ஒரு மாதிரி திட்டுறாங்க, நேம் சொல்லி கூப்பிடுறாங்கன்னு சொல்லும்போது, நமக்கு எவ்வளோ அசிங்கமா இருக்கும். யோசிச்சு பாருங்க. நமக்கு வந்து ஒரு இர்ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கும். இதுவே உங்க குழந்தை ஒரு ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லா பேசுறாங்க, ரொம்ப வந்து அழகா வந்து ஆக்ட் பண்றாங்க, ரொம்ப நல்லா நடந்துக்கிறாங்க. உங்களுக்கு என்ன தேவையோ உங்களுக்கு வந்து ரெஸ்பெக்ட் குடுத்து பண்றாங்கங்கும்போது, நீங்க அத எப்படி பார்ப்பீங்க? அதே இந்த மாதிரி வந்து உங்களோட ஃப்ரெண்டோட ஒரு குழந்தையோ, இல்ல மத்தவங்க வேற எங்கேயோ போறீங்கன்னா, அங்க வந்து இதே போல தான் எப்படி பார்ப்பீங்க? யோசிச்சு பாருங்க. ஸோ இத நம்ம வந்து எஜுகேட்டடா இருக்கோம், நம்ம வந்து படிச்சுட்டோம், நம்ம வந்து எஜுகேட்டடா இருக்கோம்னு சொன்ன உடனே நம்ம ஒண்ணும் அவ்வளோ பெரிய நம்ம வந்து எஜுகேட்டட் ஆயிட்டோமான்னு கேட்டா இல்ல. படிக்காதவங்க கூட அவங்க பசங்க வந்து ரொம்ப அழகா டீச் பண்றாங்க. ஸோ வந்து இந்த டீச் பண்றது ஒரு மைண்ட் செட்டை வந்து டீச் பண்றது வந்து அவ்வளோ பெரிய விஷயமே இல்ல. இதுக்கு வந்து படிச்சிருக்கணும், படிக்காம இருக்கணுங்கிறது ஒரு அவசியமே இல்ல. நமக்கு லாஜிக் நமக்கு லாஜிக் புரிஞ்சா போதும். நம்ம பசங்கள நம்ம எப்படி வந்து டீச் பண்ணணும்னு நம்ம நினைச்சாலே போதும். அதே போல ஒரு சில பேரு இருப்பாங்க. அவங்க கிட்ட நம்மளால வாதாடவே முடியாது. நம்ம என்ன நினைக்கிறோமோ அத வந்து அவங்க கிட்ட சொல்லி புரிய வச்சேன்னா, அவங்க புரிஞ்சுக்கவே மாட்டாங்க. பெட்டர் ஆமான்னு சொல்லிட்டு ஜஸ்ட் ஸ்கிப் பண்ணிடுங்க அவங்கள உங்களோட லைஃப்ல இருந்து. அந்த மூமெண்ட்ல இத ஸ்கிப் பண்ணிடுங்க. ஏன்னா நம்ம என்னதான் வந்து நீங்க மூச்சு பிடிக்க பேசினாலுமே, அந்த ஒரு பெர்சன் வந்து அக்செப்ட் பண்ணிப்பாங்களான்னு கேட்டா கிடையவே கிடையாது. எந்த மாதிரின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம ஒரு மூவி பார்க்குறோம். இப்போ மூவில வந்து ஒரு ஹீரோவும் இருக்காங்க, ஒரு வில்லனும் இருக்காங்க. இப்போ நீங்க என்ன சொல்லுவீங்க? ஹீரோ நல்லவனா? இல்ல வில்லன் கெட்டவனான்னு கேட்டீங்கன்னா, அப்படி இல்லவே இல்ல. ஹீரோக்கு அவனோட விதத்துல பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவன். வில்லனுக்கு அவனோட பெர்ஸ்பெக்டிவ்ல பார்த்தீங்கன்னா, அவன் நல்லவன் அவன பொறுத்தவரைக்கும். ஏன்னா அதே போல தான் இப்போ உங்களையும் எடுத்துக்கங்க. நீங்க ஒருத்தவங்களோட லைஃப்ல வந்து ஹீரோவா இருப்பீங்க. இன்னும் ஒருத்தவங்க லைஃப்ல வந்து வில்லனா இருப்பீங்க. இன்னும் ஒருத்தவங்க லைஃப்ல வந்து எந்த ஒரு ரோலுமே ப்ளே பண்ண மாட்டீங்க. இந்த மிக்சர் பர்சனா இருக்குன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாரி இருக்கலாம். ஸோ அந்த மாரி வந்து ஒவ்வொரு லைஃப்லயுமே நம்மளோட அந்த ரோல் வந்து சேஞ்ச் ஆகிக்கிட்டே இருக்கும். நம்ம அது எப்படி இருக்கோங்கிறத வந்து அந்தந்த பர்சன் கிட்ட வந்து இருக்கிறத வச்சு நமக்கு தெரியும். ஏன்னா எல்லா பர்சன் கிட்ட நம்ம ஒரே மாரி இருக்க மாட்டோம். ஒரு பர்சன் கிட்ட நம்ம ரொம்ப க்ளோஸ்டா இருப்போம். ஒரு பர்சன் கிட்ட வந்து ஓரளவுக்கு லைட்டா வச்சுப்போம். அந்த மாதிரிலாம் வச்சுக்க மாட்டோம். என்னன்னா என்னன்னு இருப்போம். இன்னும் ஒரு சில பர்சன் கிட்ட வந்து சுத்தமா கழுவி விட்டுருவோம். வச்சுக்கவே மாட்டோம். நமக்கு தேவையே இல்லைன்னு நினைப்போம். இன்னும் ஒரு சில பர்சன் பார்த்தீங்கன்னா வந்து, அவன் என்ன இப்படி பண்ணிட்டான், நான் அவனுக்கு பண்ணணும்னு சொல்லிட்டு அவனுக்கு எதிரியா இருப்போம். அவனுக்கு வில்லனா இருப்போம். ஸோ அவன் ஹீரோவா அவனுக்கு வந்து அவன் ஹீரோவா தெரிவான். நம்ம வந்து அவனுக்கு வந்து வில்லனா தெரியும். இட் மீன்ஸ் நீங்க வில்லன், அந்த ஹீரோ, நல்லவன், கெட்டவன் அப்படிலாம் எதுவுமே இல்ல. என்ன நினைக்கிறீங்க? அவங்க உங்கள பத்தி என்ன நினைக்கிறாங்க? அதெல்லாமே விட்டுருங்க. உங்களுக்கு என்னன்னா, நீங்க என்ன நினைக்கிறீங்க? சம்திங் இஸ் ஹேப்பன். சம்திங் இஸ் ஹேப்பன் ராங். இட்ஸ் ஓகே. இயர் ஆஃப்டர் வாட் ஐ கோயிங் டு டூ? அப்படி யோசிங்க. உங்களோட மைண்ட் செட்டை நீங்க எப்படி சேஞ்ச் பண்ணலாம்னு யோசிங்க. ஒரு என்ன வேணா பேசலாம், என்ன வேணா பண்ணலாம். பட் அதோட ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கணும். அப்படி கிளியரா இல்லைனா கூட கொஸ்டின் கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. எதனால இது பண்ணணும்? அப்படி சொல்ல தெரியலனா ஃபாலோவே பண்ணாதீங்க. நீங்க வந்து ஒருத்தவங்க பண்ண சொல்றாங்க, ஒருத்தவங்க இது வந்து ஃபாலோ பண்ணுன்னு சொல்றாங்கன்னா, அவங்களுக்கு அதுக்கான மீனிங் தெரியலன்னா, அத ஃபாலோவே பண்ணாதீங்க. அத நீங்க நல்லா ஒழுங்கா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுங்க. ஓகே, நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி நீங்க ஏதோ ஒண்ணு நீங்க அவங்க சொல்றாங்க நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா, இட்ஸ் ஓகே. அது இட்ஸ் அப் டூ யூ. உங்களோட பசங்களுக்கும் நீங்க அதே குடுக்காதீங்க. ஏன்னா, பிளைண்டா வந்து நம்மளோட பசங்கள வந்து வளர்க்கக்கூடாது. ஸோ, அதையும் ஞாபகம் வச்சுக்கோங்க. நானுமே என்னோட லைஃப்ல பார்த்தீங்கன்னா, ரொம்ப நிறைய ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சொல்லுவாங்க. நீங்க ஒரு டிகிரி முடிச்சிட்டீங்கன்னா, ஒரு ஜாப் போறீங்கன்னா, உங்களோட சேலரிய வந்து உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட தான் குடுக்கணும். ஃபுல் சேலரியும் குடுக்கணும்னு சொல்லுவாங்க. நான் அத வந்து ஒத்துக்கவே மாட்டேன். ஏன் ஒத்துக்க மாட்டேன்னு சொன்னீங்கன்னா, ஏன்னா இப்ப யோசிச்சு பாருங்க. இப்ப நீங்க சம்பாதிக்கிற சேலரி மொத்தமா உங்க அம்மாகிட்ட குடுத்துட்டு, நீங்க அவங்ககிட்ட வாங்க தான் போறீங்க. அது தப்பு ஒண்ணும் இல்ல. ஆனா அதே டைம்ல பார்த்தீங்கன்னா, அவங்களுக்கு வந்து அவங்களுக்கே ஃபினான்ஸ் எப்படி மேனேஜ் பண்றதுன்னு தெரியாது. இட் மீன்ஸ்னா, ஸ்டார்ட் பண்ணும்போது இப்ப நல்லா அவங்க ஹேண்டில் பண்ணுவாங்க. பட் ஸ்டார்ட்டிங்ல பார்த்தீங்கன்னா, அவங்க நல்லா ஹேண்டில் பண்ணியிருக்க மாட்டாங்க. அவங்க வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணி தான் கொஞ்சம் இடத்துல விட்டும், கொஞ்சம் இடத்துல வந்து புடிச்சும் வந்து கொஞ்சம் கொஞ்சமா தான் கத்துக்கிட்டு இருப்பாங்க. இப்ப நீங்க வந்து உங்களோட லைஃப் வந்து தனியா ஸ்டார்ட் பண்ணும்போது, நீங்க எப்படி கத்துக்க முடியும்? சடனா வந்து உங்கள தனியா விட்டுருவாங்க. உங்களால முடியாது. நீங்களும் உங்க ஒய்ஃபும் சரி, ஒரு ஃபினான்ஸ மேனேஜ் பண்ண சொன்னா, உங்களுக்கு தெரியாது. ரொம்ப ஸ்ட்ரகிள்ஸ ஃபேஸ் பண்ணுவீங்க. எங்க விடுவோம், எங்க எங்க விடணும், எங்க புடிக்கணும்னு தெரியாது. அப்படியே தாறுமாறா வந்து விட்டுருவோம். அந்த மாதிரிலாம் இல்லாம, உங்களோட சேலரி எங்க போகுதுன்னு வந்து நீங்க ட்ராக் பண்ண கத்துக்கோங்க. ஜஸ்ட் சொல்லுங்க உங்களோட பேரண்ட்ஸ் கிட்ட.
நான் தரேன் காசு, நீங்கள் எங்கெங்க என்னென்ன பண்ண போகிறீங்க பண்ணுங்க, தாராளமாக பண்ணுங்க. பட் ஐ வாண்ட் டு நோ வேர் இஸ் மை மணி இஸ் கோயிங் அப்படின்னு கேளுங்க. கேட்கறதுனால தப்பு இல்லை. உங்களோட மணியை நீங்கள் ட்ராக் பண்ணுங்கள். எங்கெங்கெல்லாம் உங்களோட மணியை வந்து ஸ்பெண்ட் பண்ணுறீங்கன்னு நீங்கள் பாருங்கள். மோஸ்ட் ஆஃப் த மணி வந்து எங்கே வந்து ஸ்பெண்ட் ஆகுதுன்னு பாருங்கள். ஸோ அதை எப்படி வந்து டிக்ரீஸ் பண்ணலான்னு பாருங்கள். வேற இது என்னன்னா ஒரு பேசிக்கான ஒரு விஷயம். நம்மளோட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா வந்து சம்பாதிச்சாங்கன்னா நம்மளோட மந்த்லி சேலரி எடுத்துமே நம்ம பேரண்ட்ஸ்கிட்ட கொடுத்துடணும். அதோட முடிஞ்சிச்சுன்னு நினச்சிக்க, எப்பயாச்சும் நமக்கு தேவையான காசு வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அவங்ககிட்ட கேட்கணும். இதுதான் வந்து நம்ம வச்சுக்கிட்டு இருக்கோம். பட் இந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் பிலீவ்ஸே வந்து ரொம்ப தப்பான ஒரு மைண்ட் செட் தான். இந்த ஒரு மைண்ட் செட் இருக்கிற பீப்புள்ஸே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு நேரோ மைண்ட் செட் பீப்புளாக தான் இருப்பாங்க. அம்மா கிட்ட வந்து மணி கொடுக்குறது தப்பு சொல்ல வரல, கொடுக்கலாம். பட் ஆனால் யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் ஒன் திங். யூ வாண்ட் டு க்ரோ யுவர் செல்ஃப், யூ ஹேண்டில் எவ்ரி திங் டேக் யூன் யுவர் ஹேண்ட். ஏன்னா ஒரு விஷயம் நீங்கள் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நீங்கள் தான் பண்ணணும். நமக்காக வந்து யாரும் பண்ண மாட்டாங்க. ஈஸியாக சொல்லிடலாம், ஏன்னா இவங்க இப்படி சொல்லிடலான்னு சொல்லிட்டு. பட் அந்த மாதிரி இல்லை. உங்களுக்கு ஒரு விஷயம் வேணும்னா நீங்கள் வந்து அதுக்காக அதை ட்ரை பண்ணி பார்க்காம உங்களால் லைஃப்பை முடியாது. ஸோ எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இப்பயே ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு என்ன தேவையோ அது இப்பயே ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் என்ன பண்ணாலுமே ஜஸ்ட் திங்க் பண்ணுங்கள், இதை பண்ணலாமான்னு பாருங்கள். இது பண்ணலான்னா ஏன் இதை பண்ணுறோன்னு யோசிச்சுட்டு, ஸோ ஃபைனலாக நான் என்ன சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் எந்த ஒரு விஷயம் பண்ணுறீங்களோ தாராளமாக பண்ணலாம். ஆனால் அதை பண்ணுறதுக்கு முன்னாடி இதை எதுக்கு பண்ணுறோம், இது பண்ணால் ஓகேவான்னு அந்த ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு இருந்தால் நீங்கள் தாராளமாக பண்ணலாம். இல்லைன்னா ஒரு பிளைண்டாக யாரோ ஒருத்தவங்க சொல்லி தான் நம்ம அதை வந்து நம்ம மைண்டில் வந்து ஏற்றிக்கிட்டு நம்ம அதை பண்ணுறோம், ரெகுலராக வந்து பண்ணுறோன்னா அது ஏன் பண்ணுறோன்னு வந்து ஃபஸ்ட் தெரிஞ்சுக்கோங்க. அது எதுக்கு பண்ணுறோன்னு புரிஞ்சுக்கோங்க. ஸோ இயர் ஆஃப்டர் அதை ஸ்டாப் பண்ணலாம். மேபி ஒரு சில விஷயம் மோஸ்ட் ஆஃப் த திங்ஸ் வந்து தப்பாக தான் இருக்கும். சரி, ஒரு சில விஷயங்கள் வந்து ரைட்டாக இருக்கலாம். ரைட்டாக பண்ணுறீங்கன்னா ஓகே, இதுக்காக தான் பண்ணுறோம், நம்ம வந்து ரைட் பண்ணிக்கலாம். தப்பாக பண்ணுறீங்கன்னா ஏன் தப்பாக பண்ணுறீங்க, என்ன தப்பாக பண்ணுறீங்க, அதை பார்த்து அதை வந்து சால்வ் பண்ணிக்கோங்க. நான் ஏன் இதை சொல்கிறேன்னா, நம்ம எந்த அளவுக்கு வந்து நம்மளோட அண்டர்ஸ்டாண்டிங் மாறுதோ, நம்மளோட வந்து ஒரு தாட் ப்ராசஸ் மாறிக்கிட்டே இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வந்து அப்டேட் ஆகிக்கிட்டே இருக்குமோ அந்த அளவுக்கு புது புது ஆப்பர்ச்சுனிட்டி வந்து நமக்கு வந்து வந்துக்கிட்டே இருக்கும். நியூ டோர்ஸ்லாம் ஓப்பன் ஆகும். எத்தனை டோர்ஸ் வந்து க்ளோஸ் ஆனாலும் சரி, அதுக்கு அதை விட அதிகமான வந்து ஒரு டோர்ஸ் வந்து ஓப்பன் ஆக செய்யும். சம்டைம்ஸ் வந்து நம்ம என்ன சொன்னாலுமே சரி, ஒரு சில விஷயம் நம்மளால் வந்து அக்செப்ட் பண்ண முடியாமல் இருக்கும். நிறைய பேர் வந்து நம்மளை வந்து ஸ்டாப் பண்ண பார்ப்பாங்க. மேபி அது நம்ம பேரண்ட்ஸாக இருக்கலாம், நம்மளோட சிஸ்டர்ஸாக இருக்கலாம், நம்மளோட பிரதர்ஸாக இருக்கலாம், நம்மளோட ரிலேஷன்ஷிப்ஸாக இருக்கலாம். எல்லாருமே வந்து ஒரு சில டைமில் வந்து நீங்கள் எடுக்கிற டிசிஷன்ஸாக இருக்கட்டும், நீங்கள் யோசிக்கிற விதத்தில் வந்து வந்து கிராஸ் பண்ண தான் செய்வாங்க. பட் ஆனால் ஒன்று புரிஞ்சுக்கோங்க, இந்த மாதிரிலாம் ப்ராப்ளம்ஸ் வர வர நீங்கள் எந்த அளவுக்கு வந்து உங்களோட ப்ராப்ளம்ஸை எடுத்து ஹேண்டில் பண்ண கற்றுக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்கள் வந்து க்ரோ ஆவீங்க. அதே போல் இந்த ஒரு முக்கியமான விஷயம் நான் வந்து சொல்லணும்னு நினச்சேன். எப்பவுமே வந்து நோ, நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, ஓகே, நீங்கள் வந்து யோசித்து பண்ணுறீங்க இல்லை யோசிக்காமல் பண்ணுறீங்கன்னா ஓகே, வாட் எவர் இட் இஸ். பட் நீங்கள் திங்க் பண்ணி இது எனக்கு வேணாம், ஸோ நான் இதை இப்போ நான் நோ சொல்லலாம் இருக்கேன் உங்ககிட்ட, இல்லை இந்த விஷயம் நம்ம பண்ணக்கூடாதுன்னு இருக்கேன், இல்லை இந்த விஷயம் நம்ம ஸ்டாப் பண்ணலான்னு இருக்கேன் அப்படின்னு நீங்கள் ஒரு விஷயம் யோசித்து நீங்கள் நோ சொல்கிறீங்கன்னா ஸ்டாண்ட் ஃபார் த நோ. சரிங்களா? ஏன்னா நீங்கள் யோசிச்சு பாருங்கள், ஒரு நோ சொல்லிட்டீங்க, நீங்கள் வந்து அந்த நோ வந்து ரொம்ப சடனாக எடுத்துருக்க மாட்டீங்க. யோசித்து கன்சிடர் பண்ணி உங்களுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்கும், எல்லாமே யோசிச்சு தான் அந்த நோ எடுத்துருப்பீங்க. பட் ஆனால் யாரோ ஒருத்தவங்க வந்து பேசுகிறாங்க, உங்கள் அம்மாவாக இருக்கலாம், உங்களோட தங்கச்சியாக இருக்கலாம், உங்களோட அக்கா அண்ணன் யாராக வேணா இருக்கலாம், உங்களோட ஃப்ரெண்டாக இருக்கலாம், வந்து உங்ககிட்ட சொல்லுவாங்க, இந்த ஒரு வாட்டி பண்ணுறா, இந்த 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 விஷயத்த வந்து இந்த ஒரு வாட்டி எனக்காக பண்ணு, பரவாயில்ல அட்ஜஸ்ட் பண்ணி பண்ணுன்னு சொல்லுவாங்க. டோன்ட் டூ தட். சரிங்களா? நீங்கள் என்ன வேணால் பண்ணுங்க. சரிங்களா? உங்களோட மனசாட்சிக்கு விரோதம் இல்லாமல் நீங்கள் ஒரு விஷயம் நோ பண்ணிட்டீங்கன்னா அதை பண்ணவே கூடாது. நீங்கள் நோ சொல்லி அந்த விஷயம் வந்து தப்பாக போனாலுமே பரவாயில்ல, உங்களால் ஏதாச்சும் மிஸ்டேக்ஸ் ஆனாலும் பரவாயில்ல, இப்போ நீங்கள் வந்து அதை நோ சொல்லி அது விஷயம் பண்ணாமல் போனீங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ பெரிய விஷயம் வந்து சால்வ் ஆகும். சம்டைம்ஸ் நீங்கள் எஸ் சொல்லி ரொம்ப கஷ்டப்பட்டு அதை பண்ணி ஒரு மாதிரி ஆகிறதுக்கு நீங்கள் நோ சொல்லி அந்த ஒரு மூமெண்ட்டில் நீங்கள் அங்கேருந்து ஸ்கிப் ஆகிடலாம். அதே போல் நீங்கள் ஒரு விஷயம் பண்ணுறீங்க, நீங்கள் ஒரு ஸ்டெப் எடுக்கிறீங்க, ஒரு டெசிஷன் எடுக்கிறீங்கன்னா அது கன்ஃபார்ம் வந்து குட்டாக தான் போகும். 100க்கு 90%, 10% வந்து ராங்காக போக சான்சஸ் இருக்குது.
அப்படி ராங்கா போனால் இட்ஸ் ஓகே. நீங்கள் அதுலேருந்து ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கெயின் பண்ணி நெக்ஸ்ட்டு நீங்கள் எப்படி அதை பண்ணலாம், நெக்ஸ்ட்டு வேறு எப்படி நீங்கள் வந்து அதுக்கு வந்து டிசிஷன் எடுக்கலான்னு வந்து நீங்கள் கற்றுக்கலாம். ஏன்னா ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸ்கில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசிஷன் மேக்கிங். இந்த காலகட்டத்தில் பசங்கள்லாம் எப்படி இருக்காங்க, பசங்க பொண்ணுங்கள்லாம் எப்படி இருக்காங்க பார்த்தீங்கன்னா, ஒரு டிசிஷன் எடுக்க அவ்வளோ வந்து கஷ்டப்படுறாங்க. ஈஸியாக என்ன பண்ணிடுறாங்க, மற்றவங்க கிட்ட கொடுத்துட்றாங்க. அவங்களோட பேரண்ட்ஸோ இல்லை மற்றவங்க வேறு யாராக இருந்தாலும் சரி, பெரியவங்களா இருந்தாலும் சரி, அவங்க அதுலேருந்து எஸ்கேப் ஆகணும், வேறு யார்கிட்டச்சும் வந்து அந்த ஒரு டிசிஷனை கொடுத்துட்றாங்க. ஆனால் அவங்க வந்து எடுக்கிறாங்களான்னு பார்த்தீங்கன்னா, அவங்க டெஃபினட்டாக எடுப்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து தப்போ ரைட்டோ அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்க கற்றுப்பாங்க அதுலேருந்து. அப்போ நம்ம எப்போ தான் கற்றுக்கிறது? ஸோ டிசிஷன் எடுக்க கற்றுக்கோங்க. டிசிஷனை குயிக்காக எடுக்க கற்றுக்கோங்க. நீங்கள் அப்போ தான் அதுலேருந்து ஒரு லேர்னிங் எடுக்க முடியும். பெரியவங்க வந்து இந்த அளவுக்கு மெச்சூரிட்டியாக இருக்காங்க, ரொம்ப வந்து வாவாக இருக்காங்கன்னா அவங்களோட லைஃப்பில் அவங்க அவ்வளோ டிசிஷன் எடுத்திருப்பாங்க. ஏன்னா நம்ம ஆட்டோமேட்டிக்காக நம்மளோட விஷயத்தை கூட நம்ம பெரியவங்க கிட்ட கொடுத்து நம்ம வந்து எஸ்கேப் ஆயிடுறோம். அந்த மாதிரிலாம் இல்லாமல் நம்மளும் வந்து டிசிஷன் எடுக்க கற்றுக்கணும். ஸோ அதுக்கு உங்களோட லைஃப்பை நீங்கள் உங்கள் கையில் எடுத்துக்கோங்க. ஃபைட் பண்ணுங்கள். ஒரு நல்ல விஷயத்துக்காக ஃபைட் பண்ணுங்கள். ஒரு 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 புது விஷயம் கற்றுக்கிறதுக்காக ஃபைட் பண்ணுங்கள். கற்றுனா உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். ஓகே, பாய் பாய்.